எங்க எடுத்துட்டு போறீங்க? எல்லாம் பஸ் போகுது. எவ்வளோ பையனை ஓட்டு போட்டு வர வச்சிருக்கேன் தண்டனை. தனித்தனியாக பேருந்துகள் மூலம் தொழிலாளர்கள் வந்து பிரிச்சு ஆள்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மூலைக்கும் எந்த இடமே தெரியாம தொழிலாளர்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுடன் நாங்கள் இருக்கிறோம். தோழர்களே, இதை வந்து ஜனநாயக சக்திகளே, இதை நாம் அனுமதிக்க கூடாது. இந்த திமுக அரசுடைய இந்த அடக்குமுறையை, இந்த அயோக்கியத்தனத்தை நாம் அனுமதிக்க கூடாது. தோழர்கள் வாருங்கள், தொடர்ந்து நிற்போம், கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் போயாது என்று இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடன் நாமளும் நிற்போம். தோழர்களை வாருங்கள். ஒவ்வொரு மூலிக்கும் ஒவ்வொரு பேருந்தும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. எந்த மாதிரி தொழிலாளர்களை பிரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். திமுக அரசை கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே துப்புரவு பணியாளர்களை வஞ்சிக்காதே அடக்குமுறை செலுத்தாதே வஞ்சிக்காதே துப்புரவு பணியாளர்களை வஞ்சிக்காதே கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். அவனுக்கு போராட்டம் எங்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரே
காவல்துறை என்பது ஏவல் துறை. அது ஆட்சியாளர்கள் பக்கம் தான் நிற்கும், ஒருபோதும் மக்கள் பக்கம் நிற்காது. காவல்துறை நண்பன் சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க. நம்மளுடைய முதல் எதிரியே காவல்துறை தான். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் நம்மளை சுடுனா சுட்டு போயிடுவாங்க. அது எந்த ஆட்சியா இருந்தாலும், அது திமுக அரசா இருக்கட்டும், ஏடிஎம்கே அரசா இருக்கட்டும், காவல்துறை என்பது ஏவல் துறை, கூலிப்படை. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுமா?